உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு அடியின் ரசிகப்பிர லலிதாவின் பணிவான வணக்கங்களும் நமஸ்காரங்களும். இந்த காணொலியில் நாம பார்க்க போறது இந்த ஆண்டிற்கான வரலட்சுமி நோன்பு மற்றும் விரத முறைகள். இந்த வருடம் 8/8/2025 அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தோட 4வது வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமா பௌர்ணமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப அற்புதமா நம்மளுக்கு இந்த நோன்பு அமைந்திருக்கிற விதமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். பொதுவாக இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வந்துடும். ஆனால் இந்த வருடம் ரொம்ப அற்புதமாகவே அந்த பௌர்ணமி திதியோட சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லணும். சரி, முதல்ல இந்த நோன்பு மற்றும் விரதம் யார் இருக்கலாம், யார் இருக்க வேண்டாம், இருக்க முடியாது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. முதல்ல இந்த விரதம் திருமணமான பெண்கள், சுமங்கலிகள், சுவாசினிகள் மட்டும்தான் எடுக்க முடியும். அதுவும் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட புகுந்த வீட்டில் இந்த வரலட்சுமி விரதம் நோன்பா எடுத்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வரலட்சுமி விரதம் நம்ம எடுத்து கொண்டாட முடியும். பிறந்த வீட்டில் நம்மளுக்கு இந்த பழக்கம் இருந்து புகுந்த வீட்டில் அந்த வழக்கம் இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா அதை கொண்டாட முடியாது. சரி, முதல்ல இந்த விரதம் மற்றும் நோன்பை எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னா, அதாவது புகுந்த வீட்டில் இருந்து நம்ம எடுத்து முதல்ல நம்ம அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமா செய்யணும் அப்படின்னா, ஆவணி மாதத்துல இந்த நோன்பு வரும் இல்லையா, ஆவணி மாதத்துல வரலட்சுமி நோன்பு எப்போ வருதோ அதற்காக காத்திருந்து தான் ஆவணி மாதம் போது தான் எடுக்கணும். ஆடி மாதத்துல நோன்பு வந்தது அப்படின்னா முதல்ல எடுக்கிறவங்க அதை எடுக்க மாட்டாங்க. ஆவணி மாதத்துல இந்த நோன்பு வரும்போது தான் முதல்ல எடுத்து புகுந்த வீட்டில் செய்வாங்க. அப்படி புகுந்த வீட்டில் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கல்யாணத்தும் போதே ரொம்ப அழகா இதுக்கான சீரெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த முகம், அதாவது அம்பாளோட முகம் வச்சுதான் நம்ம செய்யறோம் இல்லையா, அந்த முகத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வரலட்சுமி நோன்புக்கு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு எல்லா, அதாவது அம்மன் முகம் அந்த மற்றும் சொம்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா அற்புதமா வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த சீரோடு ரொம்ப அற்புதமா அந்த இத்தனை நாள் வரைக்கும் பிறந்த வீட்டுக்காக நம்ம சேர்ந்து எல்லாரும் இருந்து அம்மா அப்பாவோட குடும்பத்தோட அங்க பண்ணின அந்த நோன்பை அதே மாதிரி நம்ம புகுந்த வீட்லயும் நம்மளோட மாமனார் மாமியார் மற்றும் கணவன்கள் எல்லா நம்மளோட உறவுமுறைகள் எல்லாமே நல்லபடியா குடும்ப ஒற்றுமையோடு இருந்து வாழையா நம்மளோட குலம் தழைக்கணும் அப்படின்னு இந்த விரதத்தை ரொம்ப அற்புதமா எடுக்கிற வழக்கம் உண்டு. இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இந்த காலத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வரலட்சுமி நோன்பு கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல நம்ம ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நோன்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த முறைப்படி அந்த கையில அந்த நோன்பு சரடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சரடை யார் கட்டிக்க முடியும், யார் கட்டிக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா, முறைப்படி புகுந்த வீட்டுல இந்த நோன்பு வழியா இருந்து அப்ப நோன்பு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த முகம் வச்சு நம்மளோட முறைப்படி பூஜை செய்யறோம் இல்லையா, அதுல எடுத்துதான் நம்ம அந்த நோன்பு சரடை வச்சு எடுத்து நம்ம கையில கட்டிக்க முடியும். இல்ல நான் இப்போ வரலட்சுமி விரதத்தை பூஜையா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணு முறைப்படி கலசம் எடுத்து புகுந்த வீட்லயும் அந்த கொண்டாடுற வழக்கம் இருந்ததுன்னா கலசம் வச்சு பூஜை பண்ணி அதாவது வழக்கப்படி எடுத்துக்கலாம். ஆனா அந்த மாதிரிலாம் எனக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, தாராளமா இந்த பூஜையை பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, கலசம் இல்லாம வெறும், அதாவது வரலட்சுமியோட படம் கிடைக்கும் இல்லையா, திருவுருவ படம்னு சொல்றோம் இல்லையா, அந்த படத்தை வச்சுமே நம்ம ரொம்ப அழகா இந்த வரலட்சுமி சரி இல்ல எங்களுக்கும் அந்த மாதிரி கலசம் வச்சு அந்த முகம்லாம் வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா செய்யலாம். ஆனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கையில கட்டிக்கிறோம் இல்லையா அந்த நோன்பு சரடு, அது மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த கலசம் வச்சு முறைப்படி செய்யறாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் அதை கட்டிக்க முடியும். மற்றவர்கள் இந்த கயிறு கட்டிக்கிறதுக்கு முடியாது. அந்த கயிறு கட்டிக்கிறது அப்படின்னு சொல்றது அந்த சரடு கட்டிக்கிறது நம்மளுக்கு முடியாது. அதுக்கு நம்ம நம்மளோட வழிமுறைகள் அப்படின்னு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் வழியே நம்ம எடுத்துக்க முடியாது. அது நம்ம நல்லா இதை புரிஞ்சு உள் வாங்கிக்கணும். சரி, இந்த நோன்பை எப்படி கொண்டாட ஆரம்பிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். பொதுவா இந்த நோன்பு பார்த்தோம் அப்படின்னா,
2 நாள், அதாவது வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எடுத்துக்கணும். வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்லயும் சேர்த்துதான் வந்து கொண்டாடுற வழக்கம். அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எங்க காலத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்து வேலை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதெல்லாம் நடக்கவே முடியாது. என்னன்னா ஒரே நாள்ல வந்து இப்ப கல்யாணங்கள்லாம் நடக்கிறது ஒரே நாள்ல முடிக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி இந்த நோன்பையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். என்னதான் நம்ம வீட்டுல அந்த பத்ததி இருந்து நம்ம செஞ்சா கூட எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா முறைப்படி எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, வியாழக்கிழமை இன்னைக்கு அந்த அதாவது இந்த வருஷ நோம்புலயே பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த நோன்பு கொண்டாடுறதுக்கு வந்து நிறைய நேரங்கள் தேவைப்படும், நிறைய வேலைகள் நிறைய இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால 2 நாள் அப்படிங்கும்போது வியாழன் மற்றும் வெள்ளி. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சாயந்தரம் என்ன இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நோன்பிற்கான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்து தயார் பண்ணி வச்சுப்போம் இல்லையா. அதை வந்து காத்தால பார்த்தோம்னா இன்னைக்கு நல்லா அருட்டி ரொம்ப நல்லா வியாழக்கிழமை குரு ஹோரையில நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து மாலையில வந்து எப்போதும் போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மனை போட்டு அந்த மனையில வந்து ஒரு கலசம் வச்சு, கலசத்துல வந்து அரிசி, அந்த அரிசியோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன வெள்ளி நாணயம் போடுற வழக்கம் உண்டு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள்ட்ட வெள்ளி நாணயம் இல்லை அப்படின்னா வேற வழி, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு ரூபாய் நாணயம் வந்து அதுல போடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு காதோலை கருகுமணி செட்டு கிடைக்கும். இந்த நோன்புக்கு இப்ப முக்கியமே பிரதானமானது எதுன்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காதோலை மற்றும் கருகுமணி. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களோட காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அகலமான அகலமான சொம்பு எடுத்துக்கிறதுனால ஒரு செட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காதோலை கருகுமணி அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த ஒரு செட்டையே வந்து அந்த சொம்புக்குள்ள போடுற வழக்கம் உண்டு. வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், இதோட 1 ரூபாய் நாணயம் இல்லைன்னா வெள்ளி நாணயம், அது கூட ஒரு எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையுமே அந்த அக்ஷதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அரிசியோட சேர்த்து இது உள்ள நிரப்பிடுவாங்க. அதுக்கு மேலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தேங்காய் மஞ்சள் படுத்தி வச்சு மாவல சொருகி அந்த தேங்காயோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நம்ம மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதுலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கான முகம் இந்த வரலட்சுமி நோம்புக்கு வந்து நம்மளோட பிறந்த வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த சீர், அந்த முகத்தை வந்து ரொம்ப அழகா அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அழகா வந்து அந்த தேங்காய் மேலேயே என்ன பண்ணுவோம்னா, அந்த பின்னாடி அந்த பகுதி வந்து ஒரு நீளமா ஒரு கம்பி வந்து குச்சி மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம அதுல குத்திட்டோம் அப்படின்னா இந்த முகத்தோட அந்த கலசம் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து அந்த கலசத்துக்கு பாவாடை சாத்துறது இல்லைன்னா புடவையா வந்து ரொம்ப அழகா சாத்துறது, இது எல்லாமே அந்த அலங்காரம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனசுக்குள்ள வந்து எவ்வளோலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எப்படிலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ தாராளமா நம்ம செஞ்சுக்கலாம். இதுல எந்த விஷயமும் கிடையாது. இப்படிதான் நம்ம வந்து அந்த ஒரு மனை மேல ரொம்ப அழகா அந்த அம்மாளை வந்து தயார்படுத்தி வச்சிடணும். அந்த வியாழக்கிழமை சாயந்தரம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அம்மனை வந்து நம்ம முதல்ல வந்து எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அம்மா நீங்க வாங்க அப்படின்னு அழைச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூஜையிலேயே ஏற்றுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனை மேல ரொம்ப அழகா அற்புதமா வந்து ஜோடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கலசத்தோட அந்த அம்பாளோட முகம், அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டோட நம்மளோட நிலைவாசல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் வெளியிலேருந்து பாடி உள்ள வருவாங்க. லக்ஷ்மி ராவே மாயின்டிக்கு ஸ்ரீராஜபுத்திரி லக்ஷ்மி வருவாய் என்னன் இல்லத்திற்கு அப்படின்னு தமிழ்லையும் பாடலாம், தெலுங்குலையும் ரொம்ப அற்புதமா பாட்டு இருக்கு. அதை சொல்லி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மனைப்பலகையோட வெளியில எடுத்துட்டு போய் ரொம்ப அழகா அந்த அம்பாளை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து அழைச்சு கிழக்கு முகம், இந்த கிழக்கு நோக்கி தான் பொதுவாகவே வைக்கிற வழக்கம். கிழக்கு நோக்கியோ இல்லது வடக்கு நோக்கியோ, சில வீட்டுல வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்காது, தாராளமா வடக்கு பக்கத்துல வச்சுட்டு நான் நமஸ்காரம் பண்ணும்போது மட்டும் கிழக்கு நோக்கி பண்ணணும். இப்படிதான் அந்த அம்மனை வந்து உள்ளுக்குள்ள வரவழைக்கணும். அதை வைக்கும்போது நம்ம அந்த உள்ளுக்குள்ள கொண்டுட்டோம் அப்படின்னா, நீங்க உங்களோட இதுபடி ரொம்ப அழகா பந்தல் மாதிரி வச்சோ இல்ல அதுக்குன்னு ஒரு மண்டபம் வச்சு மண்டபத்துக்குள்ள வச்சு என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம். இதற்கான அந்த வியாழக்கிழமைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அம்பாளை அழிச்சிட்டோம், அதுக்கு உண்டான பிரசாதம்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கல்யாண பொங்கல்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த கல்யாண பொங்கல் அப்படிங்கும்போது இந்த அம்பாளுக்கு உண்டான பொங்கல் வந்து நம்மளோட நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி வெண்பொங்கல் இல்ல, இது வந்து மஞ்சள் கலந்து, அதாவது ஹரிதிரான்னம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மஞ்சள் கலந்து தோரம் பருப்பு போட்டு பொங்கல் பண்ணி செய்யறதுதான் இந்த அம்மன் அழைச்சு அதுக்கு உண்டான நெய்வேத்தியம் இந்த மஞ்சள் பொங்கல் தான்.
அதனால இதை கொடுத்து அந்த முத நாள்ல இருந்து அந்த அம்மன் அழைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து நம்ம ரொம்ப அழகா முடிச்சிட்டோம்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜம்முன்னு பூஜை பண்ணலாம். ஏன்னா நம்ம முத நாள் அழிச்சோம்னா ஒரு பாதி வேலை முடிஞ்சு போயிடும். மறுநாள் காத்தால நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா அந்த நல்ல நேரத்துல விடுகிடுன்னு பூஜையை ஆரம்பிச்சு நம்ம வந்து நோன்பு சரடு கட்டிட்டு நல்ல நேரத்துல கட்டிட்டு ரொம்ப அழகா அற்புதமா முடிஞ்சு போயிடும். அதுலயும் என்ன அப்படின்னா சில பேர் முடியாது, எங்களால முதல் நாள்லாம் வந்து எங்களை அம்மன் அழைக்க முடியாதுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமையே காத்தால எழுந்துட்டு அன்னைக்கு அந்த காத்தால வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா காத்தாலே நம்ம என்ன பண்ணோம், அன்னைக்கெல்லாம் 8 to 9 ரொம்ப நல்ல நேரமே இருக்கு. 10 to 12 ராவுகாலம் வெள்ளிக்கிழமை. அதனால அந்த 10 மணிக்குள்ள இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அம்மனை வந்து அழைச்சு உள்ளுக்குள்ள வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும், அதாவது பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விரதம் மற்றும் பூஜையா இருந்ததுன்னா பிள்ளையார் பூஜையை செஞ்சுதான் நம்ம ஆரம்பிக்கிற வழக்கம். அதனால முதல்ல பிள்ளையார் பூஜையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு நீங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணணும், பூவால வந்து பின்னாடி ஜடை தேய்க்கிறது, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை விதமான அலங்காரங்கள் பண்ணி மணக்க அப்படியே மனம் கம்ம. ஏன்னா இந்த வரலட்சுமி நோம்புக்கு உரியது என்னது, ரொம்பவே உரியது எதுன்னு கேட்டோம்னா மலர்கள். அந்த மலர்களால அப்படி ரொம்ப வீட்டை அலங்கரிச்சு வாசல்ல பார்த்தோம்னா கோலம், வீட்டுக்குள்ள பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் அந்த பூ மணத்தோட அந்த இடமே நம்ம வீடே வந்து அப்படியே கோவில் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ரொம்ப அழகா அம்மனை அழைச்சு நம்ம வந்து பூஜைக்கு ஏற்றிடலாம். பூஜைக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்கு, அதை வந்து ஷோடச உபச்சாரங்களோட நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பூஜை வந்து ரொம்ப அற்புதமா அந்த ராகு காலத்துக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சு செஞ்சிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 10 to 12 ராகுகாலம், ஆனா 10 மணிக்கே நம்ம வந்து 10 மணிக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நல்ல நேரத்துல ஆரம்பிச்சுட்டு அப்படியே அந்த பூஜையை கண்டினியூ பண்றதும் உண்டு. இதை ஏன் நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு கேட்டேன்னா, பொதுவா வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இந்த 10 to 12 ராகுகால நேரத்துல வந்து சடலாம் கட்டிக்க வேண்டாம், அது கட்டிக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவா இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் அது மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு நோன்பு அப்படிங்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கும் நல்ல நேரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது நடக்கிற விஷயமாவே தெரியாது. அதனால நல்ல நேரம் அது ராகு காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப அற்புதமா ஒரு காத்தாலே நம்ம வந்து ஏந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. 8 to 9 ஆரம்பிச்சோன்னா அழகா 10 மணிக்குள்ள நோன்பே முடிச்சிடலாம். இந்த நோன்புக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு எப்படி வந்து தயார் பண்றதுக்கு இவ்வளோத நம்ம செய்யறோமோ அதே மாதிரி இதுக்கு உண்டான பிரசாதங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் அது டாப் ஆஃப் த லிஸ்ட். இது எங்க பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற அலங்காரம் பண்றதுலாம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, ஆனா கடைசியில எல்லா அலங்காரம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரசாதம் இவ்வளவு கொடுக்க வேண்டியதா இருக்கே அப்படிங்கிறாங்க. வழியா நம்மளுக்கு சொல்லப்பட்ட பிரசாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பச்சரிசி இட்லி. ஏன் புழுங்கரிசியில பண்ணக்கூடாதுன்னா, புழுங்கரிசி வந்து ஒரு முறை வந்து ஆல்ரெடியே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை சமைச்சு அதை புழுக்கினது அப்படின்னு சொல்றோம். அதனால தானே புழுங்கல் அரிசின்னு இருக்கு. ஸோ புழுங்கின அரிசி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து புழுங்கல் அரிசியில நம்ம வந்து செய்யறது கிடையாது. புழுங்கல் அரிசி இட்லி தான் நம்ம செய்வோம். அதை வந்து இந்த நோன்புக்கு கொடுக்குற வழக்கம் இல்லை. பச்சரிசி இட்லி மட்டுமே தான் கொடுக்குற வழக்கம். பச்சரிசி இட்லி, அதுக்கப்புறமா கொழக்கட்டைன்னு சொல்ற பூர்ண கொழக்கட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அதை பண்ணலாம். ஒரு பாயசம், சக்கரை பொங்கல், இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். இதுக்கப்புறம் வந்து அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அப்பங்கிறது கண்டிப்பா இருக்கணும், வடைங்கிறது இருக்கணும், நீ இத்தனை விஷயத்தையும் பண்ணணும்னு. இதுல ஆனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முக்கியமா வந்து அந்த இட்லி, அந்த முதல்ல அம்மனுக்கு அழைச்சு பண்ற அந்த கல்யாண பொங்கல், அதுக்கப்புறமா முக்கியமா இருக்கிறது என்னன்னா ஒரு 4 கொழக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆனா கம்பல்சரி அதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா, எங்களுக்கு இதெல்லாம் முடியாது, என்னால முடியல, என்னால செய்யறதுக்கு முடியல அப்படின்னா தாராளமா ஒரு பாயசம் வச்சு நம்ம வந்து மகாநேவியம் சொல்றோம் இல்லையா, அன்னம், சுத்த அன்னம் வந்து அழகா பாயசத்தோட வச்சு ஒரு பருப்பு வச்சு உங்களால என்ன முடியுமோ அதை நைவேத்தியமா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அம்பாள் வந்து முழு மனசோட அதை கண்டிப்பா ஏத்துப்பா. இப்படிதான் வந்து இந்த பூஜையை ரொம்ப அழகா முடிச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த அம்மனை வந்து மனையில வச்சு பாடுறது அப்படின்னு ஒரு அற்புதமான வழக்கம் இருக்கு. மனையில வச்சு நம்மளுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற நம்ம உறவினர்களா இருக்கட்டும், நம்மளோட நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம்னா, அன்றைய தினம் வந்து அம்மனை வந்து அதாவது பாடி மகிழ்வித்து கொண்டாடுதல் அப்படின்னு சொல்றோம். அதனால அம்மன் பேர்ல வந்து நிறைய பாடல்களை பாடி அந்த வர்ற சுமங்கலிகளுக்கு வந்து தாம்பூலம் கொடுத்து எல்லா விஷயம், அந்த தாம்பூலத்திலையும் வந்து என்னெல்லாம் வந்து சுமங்கலிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ, வெத்தலை, பாக்கு, பழம், அதே மாதிரி அந்த கருகமணி இல்லை வேற ஏதான அப்படின்னு. அது ஏன்னா இதுல ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, சில பேர் வந்து இதுக்குன்னு கிஃப்ட் வாங்கணும்,
இப்படிலாம் கொண்டாடணும், கிஃப்ட் வாங்கி தான் கொடுக்கணும். அதாவது இப்போ எப்படி நம்ம எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோமே அது மாதிரி இந்த இதுக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எந்த வழக்கத்துலையும் கிடையாது. நம்மளால தாராளமாக ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தாராளமாக கொடுக்கலாம், தேங்காய் தான் வச்சு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த முறைகளும் நம்மளால முடிஞ்சதுன்னா ஒரு ப்ளவுஸ் பீட் வாங்கி தரலாம். முடியலையா கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் பெரிய பிரச்சனையாகவே எடுத்துக்காதீங்க. இது நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யலாம். இப்படி தான் அதை முடிக்கிறோம். மறுநாள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புனர் பூஜை செஞ்சு இந்த விரதத்தை முடிச்சு நம்ம வந்து அம்பாளை வந்து மலையேற்றுறதுங்கிறது எப்படின்னா மறுநாள் வந்து நம்ம என்ன பண்ணோம், முதல் நாள் மனையில் வச்சு பாடிட்டோம், மறுநாள் புனர் பூஜை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்போ இந்த கலசத்தோட நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரிசி கலசம், அந்த அம்பாளோட முகம், இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து அரிசி எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம், பெரிய ஒரு டப்பா வச்சுருப்போம்ல இதுக்குன்னு அரிசியை ஸ்டோர் பண்ணதுக்குன்னு ஒரு பெருசாக ஒரு வச்சுப்போம். அப்படியே இந்த சொம்போட தூக்கி என்ன பண்ணணும்னா அந்த அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அதுக்குள்ளே வச்சிடணும், வச்சு அது மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அரிசியை எடுத்து பத்திரமா வச்சு நம்ம வந்து எப்போதும் போல நம்மளுக்கு வந்து பொங்கல் பண்ணுறது இல்லைன்னா சாதமாவோ எப்படியோ நம்மளுக்கு என்ன விதமாக வேணுமோ அந்த அரிசியை வந்து இந்த கலசத்தில் இருக்கிற அரிசியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து இந்த நோன்பை வந்து ரொம்ப அழகாக எடுத்து இந்த மாதிரி கொண்டாடுறது வழக்கம். எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதில் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதை வந்து நம்ம உற்றார் உணர்களோட சேர்ந்து ரொம்ப அழகாக இந்த வரலட்சுமி நோன்பை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுபடி தான் நம்ம என்ன பண்ணோம்னா முதல் நாள் ஆயிடுச்சு ஒரு அதுக்குன்னு உண்டான மங்களஹார்த்தி, அதே மாதிரி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மங்களஹார்த்தி, மறுநாள் வந்து அந்த புனர் பூஜை முடிக்கும் போதும் ஒரு மங்களஹார்த்தி பண்ணி ரொம்ப அற்புதமாக முடிக்கிறோம். இதில் எல்லாருக்கும் இன்னும் ஒரு சந்தேகம் உண்டு. நாங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து நாங்கள் வந்து இந்த நோன்பை பண்ணிட்டு வரோம், ஆனால் இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த நோன்பை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்மளோட உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள் வீட்டில் யாருக்கு வந்து முறைப்படி இந்த கலசம் வச்சு அந்த முகம் வச்சு செய்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டு முகம் இருக்கு இல்லையா அதை எடுத்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களோட கலசத்துலேயே ஒரு இது பண்ணி அவங்க கலசத்துலேயே இந்த முகத்தையும் சொருகி அவங்க வீட்டோட சேர்ந்து அங்கே பூஜையை முடிச்சு அங்கேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சரடு கட்டிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சரடை வாங்கி நம்ம கட்டிட்டு தான் இருக்கணும். இந்த பூஜை எந்த காலத்து கொண்டும் நம்மளுக்கு முறைப்படி எடுத்து நம்ம கொண்டாடினே வரோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அசம்பாவிதம் நடந்தா கூட இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் அந்த நோன்பை எடுத்து சரடு கட்டிக்கிற வழக்கம் கண்டிப்பாக உண்டு. அதனால நம்ம வந்து முறைப்படி எடுத்து பண்றவங்க இந்த மாதிரி பண்ணலாம். மற்றபடி இல்லை எனக்கு வரலட்சுமி பூஜையை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க எனக்கும் கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி படம் எடுத்துக்கோங்க. அந்த படத்துக்கு வந்து நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணணுமோ பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கலசம் மாதிரி வச்சு பண்ணணும்னா கலசம் மாதிரி வச்சு பண்ணுறதுக்கு வந்து அந்த மாதிரி முறை அப்படிங்கிறது வந்து நம்ம செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணலாம், இப்போ நிறைய இந்த கலசம் இல்லாமல் அம்பாளோட அப்படியே அம்பாளை நிறைய நிறுத்தி கொண்டாடுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி உண்டானது எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வேண்டிய முகத்தையும் நீங்கள் வந்து மண்ணிலையோ இல்லை வேறு மாதிரி மெட்டல்ஸ்லாம் கிடைக்கிறது அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆசைப்படுறீங்களா தாராளமாக இந்த பூஜையை வந்து ரொம்ப அற்புதமாக நடத்தி ரொம்ப அமெரிக்கா நடத்தலாம். நீங்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த சரடு கட்டிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து முறைப்படி கலசம் எடுத்து அந்த மாதிரி நம்ம செஞ்சாதான் கையில் சரடு கட்டிக்க முடியும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வழக்கமே இல்லை ஆனால் செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரடு கட்டிக்க முடியாது. அதனால இது முதல்ல நம்ம வந்து ஒழுங்காக உள்ள வாங்கிட்டோம் அப்படின்னா வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வரத்தை அள்ளித்தரும். வரலட்சுமி வந்து நம்மளை வந்து அப்படியே ரெண்டு கை நீட்டி நம்மளை நாம ஒரு பக்கம் கூப்பிட்டோம்னா தாயாராச்சே லக்ஷ்மி நம்ம என்ன சொல்றோம் தாயார்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தாயார் வந்து நம்மளோட இந்த நம்ம பண்ணின பூஜைக்கான எல்லா விஷயங்களையும் அவளை ஏத்துண்டு நம்மளோட குடும்பத்தை சுபிக்ஷமா வாழ வைப்பா அப்படிங்கிறதுல எல்லாரும் சந்தேகம் வேண்டாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசிகப்பிரியா லலிதா. இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.